வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்ன +2 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஸ்டின் டேக், வாய்ஸ் ஃபார்ம் இதெல்லாம் போட்டிருக்கு. இப்போ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ஓகேங்களா? இப்போ ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா? இப்போ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பத்தி நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் இன் கோட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா என்ன சொல்றாங்களோ அது டைரக்ட் ஸ்பீச். இப்போ ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்கிறது, அதாவது நேர்கூற்று அப்படின்னு சொல்றதுதான் டைரக்ட். இன்டைரக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேர் பேசுனதை இன்னொருத்தர் போய் வேற ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றதுக்கு பேர் தான் என்னது இன்டைரக்ட் ஸ்பீச். அப்ப அதுல வந்து என்னதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டென்ஸ் சேஞ்ச் ஆகும், ப்ரோனவுன்ஸ் சேஞ்ச் ஆகும், டைம் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா she said I write a letter. சொன்னா நான் வந்து நான் லெட்டர் எழுதினேன் அப்படின்னு. இது இன்டைரக்டா மாறும்போது என்னவா மாறுது, பிரசன்ட் வந்து என்ன ஆயிரும், பாஸ்ட் டென்ஸா மாறிடும். she said she wrote a letter. அப்ப வந்து ப்ரோனவுன் என்னது, இதுல ப்ரோனவுன் வந்து ஐ வந்து என்னவா மாறுது, ஷீயா மாறுது. ஏன் வந்து she said அவள் சொன்னாள், நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன், அவள் சொன்னாள் அவள் ஒரு லெட்டர் எழுதினாள் ஓகேங்களா? நான் ஒரு லெட்டர் எழுதினாள். அப்ப வந்து ரைட் வந்து என்ன ஆகுது, ரோட்டா மாறுது. புரியுதுங்களா? அப்ப வந்து எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, ப்ரோனவுன் சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரோனவுன் ஐ வந்து என்னவா மாறி இருக்கு, ஷீயா மாறி இருக்கு ஓகேங்களா? நான்ன்றது அவள் அப்படின்றது மாறி இருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா she said I am writing a letter. ஓகேங்களா? இது வந்து என்ன டென்ஸ், ஐன்றது சப்ஜெக்ட்னு தெரியுது. I am writingன்றது present continuous. present continuous என்னவா மாறணும், past continuous தான் மாறணும். ஐன்ற ஃபர்ஸ்ட் பர்சன் என்னவா மாறி இருக்கு, ஷீன்ற தேர்ட் பர்சனா மாறி இருக்கு. நான் அப்படின்றது அவளா மாறி இருக்கு. நான் சொல்றேன் நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டிருந்தேன், அவள் சொன்னாள் அவள் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருந்தாள் ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்ப she said I am writing. இப்ப present சிம்பிள் present வந்து சிம்பிள் பாஸ்டா மாறும், present continuous வந்து past continuous தான் மாறும் ஓகேங்களா? she said I have written a letter. நான் ஒரு லெட்டர் எழுதிவிட்டேன். she said I have written a letter. have written அப்படின்றது என்னது, ஒரு ஆக்ஷன், பர்ஃபெக்ட் டென்ஸ். present perfect என்னவா மாறும், past perfect மாறும். present perfect என்னவா மாறுது, past perfect ஓகேங்களா? அடுத்து she said I have been writing a letter. இது என்னது, present perfect continuous வந்து என்னவா மாறுது, past perfect continuous. past tense, இந்த past tense எல்லாம் என்னவா மாறும், past perfect மாறும். past tense எல்லாமே past perfect மாறும். she said I wrote a letter. நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன்னு சொல்றேன். அப்ப past tense wrote அப்படின்றது என்னது, past tense. இதுல வந்து past perfect என்னது, had written என்னது, past perfect ஓகேங்களா? இது ஒரு குயிக் ரிவிஷன் தான் ஓகேங்களா? she said I was writing a letter. நான் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருந்தேன். அப்போ இது வந்து past perfect வந்து என்னவா, past continuous வந்து என்னவா மாறுது, past perfect continuous மாறும். past perfect continuous மாறுது. next she said I had written a letter. இது வந்து என்னது, past perfect என்னவா தான் இருக்கும், past perfect தான் இருக்கும். இதுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்ப pronoun என்னவா மாறும், first person எல்லாமே third person மாறும். ஃபர்ஸ்டும் செகண்டும் என்னவா மாறணும், third person. present எல்லாமே past. past tenseல வந்து simple past வந்து past perfect ஆகும், continuous வந்து past perfect continuous ஆகும், past continuous, past perfect continuous, past perfect no changes ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் future tense. இல்ல futureல வந்து she said I will write a letter. இதுல வந்து எது மட்டும்தான் மாறணும் அப்படின்னா அந்த ஆக்சிலரி வேர்ப் மட்டும் தான் மாறணும். will வந்து அதோட past tense என்ன, willோட past tense would, அது மட்டும்தான் மாறணும் ஓகேங்களா? இப்ப no changes in the reporting verb is in present and future tense ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன்.
ப்ரோனவுன் எப்படி மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து தேர்ட் பர்சனா மாறும். ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சனா மாறும். she said I am happy. இப்ப I am happy செட்டா தான் வரும். ஓகேங்களா? she said ஐன்றது என்னவா மாறணும்? ஷீயா மாறும். ஐன்றது என்னவா மாறும்? ஷீயா மாறும். ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சனா மாறும். நம்மோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா was. she said she was happy. ஓகேங்களா? we வந்து என்னவா மாறணும்? தேயா மாறணும். they said we won. they said அவர்கள் சொன்னார்கள். ஓகேங்களா? we won. நாங்க வெற்றி won அப்படின்றது என்னது? past tense. அப்ப past tense வந்து என்னவா மாறணும்? past perfect மாறணும். weன்றது நாங்கள் அப்படின்றது அவர்கள் அப்படின்னு மாறணும். ஓகேங்களா? we வந்து first person plural, அது third person pluralா மாறணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து you வந்து என்னவா மாறும் அப்படின்னா I, we, they. அது எப்படி அந்த சென்டென்ஸ் இருக்கோ அதுக்கு தக்க மாறும். ஓகேங்களா? இப்ப ப்ரோனவுன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா இருந்தனா தேர்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலா இருந்தா தேர்ட் பர்சன் ப்ளூரல். யூ வந்து டிபெண்ட் அப்பான் த சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்ப டைமும் பிளேஸும் எப்படி டைரக்ட்ல இன்டைரக்ட்ல மாறும்னு பார்க்கலாம். நவ் வந்து தென், tonight that night, tomorrow the next day, here there, today that day, yesterday the previous day, next day the following day, this that ago before. இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். ஒரு சின்ன நெக்ஸ்ட் சேஞ்சிங் கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். கொஸ்டின்ஸ் அப்படின்னா கொஸ்டின் அப்படின்னா என்னது? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப்ஸ் உண்டு. எதெல்லாம் அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினும் WH கொஸ்டின். எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ் அல்லது நோவா இருக்கும். WH கொஸ்டின் வந்து WH வேர்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஏன், எங்கு, எப்படி, வேர், வென், இந்த மாதிரி உள்ள கொஸ்டின் தான் WH கொஸ்டின். இப்ப எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். she asked do you like coffee. இப்ப கேட்டா உனக்கு காஃபி பிடிக்குமான்னு. ஓகேங்களா? இதை நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? அவ என்கிட்ட கேட்டா எனக்கு காஃபி பிடிக்குமா? இவ்வளவுதான். டைரக்ட் இன்டைரக்ட். ஓகேங்களா? அப்ப she asked do you like coffee. ஓகேவா? இப்போ இதோட கனெக்டிங் வேர்ட் என்னது? if. she asked. இது எந்த சேஞ்சஸும் இல்ல. கனெக்டிங் வேர்டு if. இப்போ do you like coffee அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா do plus like தான். ஓகேங்களா? அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரசன்ட் டென்ஸ், அது பாஸ்ட் டென்ஸா மாறும். இப்போ do you like coffeeன்றது என்னது? கொஸ்டின். அப்போ வந்து கொஸ்டினுக்கு வந்து என்னது ஃபார்மேட்? என்னது? ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. ஓகேங்களா? கொஸ்டினுக்கு ஃபார்மேட் என்னது? ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. இதே சென்டென்ஸா மாறும்போது சப்ஜெக்ட், வேர்பு, அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ஆப்ஜெக்ட் வரும். இதை மைண்ட் செட்ல வச்சுக்கங்க. அப்ப do you like coffeeன்றது என்ன வரும்? she asked if I liked coffee வரும். do like அப்படின்றது present tense, do plus like present tense. அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும்போது பாஸ்டா மாறும், லைக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து WH கொஸ்டின். WH கொஸ்டினுக்கு என்ன கிடையாது? கனெக்டிங் வேர்டு கிடையாது. WH கொஸ்டினுக்கு கனெக்டிங் வேர்டு கிடையாது. she asked where do you live. அவ கேட்டா நீ எங்க வசிக்கிறேன்னு. ஓகேங்களா? இப்ப he asked where do you live. அப்போ he asked, இப்ப நான் சொல்ல என்ன எங்க வசிக்கிறான்னு என்னை கேட்டா அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் எங்க வசிக்கிறேன்னு கேட்டா நம்ம வேற யார்கிட்ட போய் சொல்லுவோம். அப்படிதான். நான் என்கிட்ட கேட்டா நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ he asked where do you live. do plus live, live தான். இப்ப அந்த live வந்து என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். இந்த பிரசன்ட் டென்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா பாஸ்டா மாறும். liveோட பாஸ்ட் டென்ஸ் lived. you வந்து என்னவா மாறணும்? ஐயா மாறணும். அப்போ he asked where I lived. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட். she said close the door. ஓகேங்களா? இதுக்கு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கனெக்டிங் வேர்டு என்னவோ மாறணும். said வந்ததுன்னா said தான். said to வந்ததுன்னா told. கமாண்ட் ரிக்வெஸ்ட்க்கு said வந்ததுன்னா toldன்னு மாத்தலாம். ஓகேங்களா? she said close the door. சொன்னா டோரை க்ளோஸ் பண்ணேன்னு. இப்ப இது இன்டைரக்டா மாத்தும் போது she told me. இப்ப நான் எதிரில் உள்ள ஆள்கிட்ட தானே சொல்லுவான், நான் என்கிட்ட தான் சொல்லியிருப்பா. அப்படிதானே? என்கிட்ட சொன்னா க்ளோஸ் பண்ணு அப்படின்ட்டு. அப்ப வந்து she told me. இதோட கனெக்டிங் வேர்டு என்ன? to.
க்ளோஸ் த டோர். ஏன் இதுக்கு அப்படியே க்ளோஸ் அப்படியே ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, டூக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, டென்ஸ் வந்து மாறக்கூடாது, ப்ரெசன்ட் பாஸ்ட் எதுவுமே மாறக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து இன்ஃபைனைட் வேர்ப் ஆயிரும், அதனால மாறக்கூடாது. டூக்கு அப்புறம் எந்த வேர்ப் வந்தாலும் அதோட எந்த டென்ஸுமே மாறக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சி said ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவன் சொன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்கிட்ட தானே சொல்றான். அப்போ he requested me, என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணா. டு ஹெல்ப் மீன்றது வந்து என்னவா மாறும், ஹிம்மா மாறும். மீ வந்து என்னவா மாறுது, ஹிம்மா மாறும். he said please help meன்றத he requested me to help him. நான் என்கிட்ட கேட்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டான்னு வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ டைரக்ட் இன்டு இன்டைரக்ட், டைரக்டா நம்ம இன்டைரக்டா மாத்த போறோம். ஓகேங்களா? கொஞ்சம் கவனமா பாருங்க. இத பார்த்தாவே உங்களுக்கு என்ன தேவை கிடையாது, எக்ஸசைஸ் தேவை கிடையாது. இம்பார்ட்டன்ட் இன்டைரக்ட் டைரக்ட் தான் கொடுத்திருக்கேன். கார்த்திக் said to his parent. கார்த்திக் said to his parent. said to. ஓகேங்களா? I want to pursue agriculture. எனக்கு நான் வந்து என்ன படிக்கணும்னு விரும்புறேன், என்ன வாங்கணும்னு, என்ன பெர்சியூ பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி படிக்கணும்னு விரும்புறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணணும், என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். said to அப்படின்றது என்ன டென்ஸ், past tense. He told his parent that he wanted to pursue agriculture. புரிஞ்சுதுங்களா? ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா போதும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ். மீனா said to her brother. மீனா said to her brother. said, இப்ப மீனா said to her brother. அப்ப said toன்றது என்ன மாறிடணும், toldன்னு மாறணும். இது கனெக்டிங் வேர்டு. இது வந்து என்னவா இருக்குது நமக்கு, do not use my mobile. மீனா சொல்றான் பிரதர்ட்ட என்னோட மொபைலை யூஸ் பண்ணாத அப்படின்னு. இது வந்து என்னது, கமாண்ட். ஓகேவா? அப்ப இதோட கனெக்டிவ் வேர்டு என்னவா இருக்கணும், டூவா இருக்கணும். இங்க do not அப்படின்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா not toன்னு வரணும். ஓகேங்களா? do not வந்திருக்கனால, நெகட்டிவ்ல வந்திருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டிவ் வேர்டு என்னவா இருக்கணும், not to. do notக்கு பதிலா நம்ம not toன்னு போடணும். ஓகேங்களா? not to use her mobile phone. not to, toன்னு வந்துட்டாவே இந்த டென்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. இன்ஃபைனைட் வேர்புக்கு எந்த டென்ஸும் கிடையாது. ஃபைனைட் வேர்புக்கு தான் டென்ஸ் வந்து. do not வந்ததுன்னா not to போடணும், do not வந்ததுன்னா not to போடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. கோமதி said, wow, what a lovely painting. கோமதி said, what a lovely painting. wow அப்படின்னு வந்தாவே என்னது, ஆச்சரியம். ஓகேங்களா? அப்ப ஆச்சரியம் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் வந்தா exclaimed போடணும். அதோட கனெக்டிங் வேர்டு என்னது, that. ஓகேங்களா? அதோட கன்ஜெக்ஷன் என்னது, that. அப்ப கோமதி exclaimed that. இந்த wow எடுத்துருங்க. எடுத்துட்டு வாட் ஏ லவ்லி பெயிண்டிங் இருக்குங்க இல்லையா, வாட் ஏ லவ்லி பெயிண்டிங், என்ன ஒரு அழகான பெயிண்டிங். அப்போ வந்து பெயிண்டிங்ன்றது என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ என்ன ஒரு அழகான பெயிண்டிங்னா பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், இட் வாஸ் ஏ லவ்லி பெயிண்டிங். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட், the science teacher said hummingbird is the smallest bird in the world. ஒரு சின்ன கீ பாயிண்ட், சினிமா உங்களுக்கு தெரியும், இந்த யுனிவர்சல் ட்ரூத், சயின்டிபிக் ட்ரூத் எல்லாமே என்ன ஆகாது, எந்த டென்ஸும் மாறாது. ஓகேங்களா? அப்ப the science teacher said, இதோட கனெக்டிங் வேர்டு என்னது, தட் தான் போட்டுட்டு நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதுதான். ஹம்மிங் பேர்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்ட் இன் த வேர்ல்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், the postman said to கல்பனா, can you send your brother tomorrow to collect the passport. போஸ்ட்மேன் வந்து கல்பனாட்ட சொல்றான், உன்னோட தம்பியை அனுப்பி பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ண முடியுமா, கொஸ்டின் கேட்கறாங்க. ஆமா இல்லைன்னு சொல்லணும். அப்ப எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, அப்ப அந்த போஸ்ட்மேன் செட் டு கேட்கறாங்க தானே, அப்போ கொஸ்டின் வந்தாவே கேட்கறது தான். செட் டுன்றது என்னவா மாறணும், ஆஸ்க்டுன்னு மாறணும். இந்த போஸ்ட்மேன் ஆஸ்க்டு கல்பனா. இதோட கனெக்டிங் வேர்டு என்னது, இஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போமா. கேன் யூ சென்ட், கேன் யூ சென்ட். அப்போ வந்து கொஸ்டின் சென்டென்ஸுக்கு தான் ஆக்சிலரி வேர்ப் முதல்ல வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இதே சென்டென்ஸா மாறும்போது சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் தான் ஆக்சிலரி வேர்ப். ஓகேங்களா? அப்ப யூ வந்து என்னது, செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் என்னவா மாறணும், தேர்ட் பர்சனா மாறணும். யூ வந்து ஷீயா மாறி இருக்கு. கேன் என்ற பிரசன்ட் டென்ஸ் ஹுட்டா மாறி இருக்கு. அப்போ ஷி ஹுட் சென்ட், யுவ உன்னுடைய அப்படின்றது அவளுடையன்னு மாறி இருக்கு. யுவன்றது அவளுடையன்னு மாறி இருக்கு. பிரதர், த டுமாரோ அப்படின்றது என்னவா மாறுது, நெக்ஸ்ட் டேன்னு மாறுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the popular verb says don't cast pearl before swines.
அப்போ அந்த பாப்புலர் ப்ராவர்ப் சொல்லியது என்னன்னு, அதாவது நம்ம வந்து ரொம்ப விலை மதிக்க முடியாத இதை வந்து சீப்பானது கிட்ட போடாத அப்படின்னு. ஓகேங்களா. சின்ஸ் அப்படின்னா பன்றி, காஸ்ட் பேர்ல் அப்படின்னா முத்து. முத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, பன்றிக்கு முன்ன போடாதேன்னு வரும். ஓகேங்களா. இந்த பாப்புலர் ப்ராவர்ப் சேஸ்ன்னு அப்படியேதான் இருக்கு. சேஸ் வந்து என்னது, பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணக்கூடாது, தான் வரணும். ஓகேங்களா. டோன்ட் அப்படின்றது என்னவா மாறணும், நாட் டூன்னு மாறணும். டோன்ட்ன்றது என்னவா மாறணும், இதோட கனெக்டிங் வேர்டு டூ தான். டோன்ட் வந்திருக்கனால நம்ம நெகட்டிவா காட்டணும் இல்லையா, அதுக்கு நாட் போடுறோம். நாட் டு காஸ்ட் த pearl before swines. ஓகேவா. The cook said to the customer. The cook said to the customer, we cook all item with refined groundnut oil. The cook வந்து கஸ்டமர்ட்ட சொல்றாங்க, நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், எல்லா ஐட்டம்ஸும் ரீஃபைண்ட் ஆயில்ல தான் சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ the cook said to the customer. said to அது வந்து என்னவா மாறணும், toldன்னு மாறும். said to என்னவா மாறும், toldன்னு மாறும். இது என்ன சென்டென்ஸ், இது ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னால கனெக்டிங் வேர்டு என்னது நமக்கு, தட். வீன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். வி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் என்னவா மாறணும், தேர்ட் பர்சன் ப்ளூரலா மாறணும். வி வந்து தேயா மாறணும். குக் அப்படின்றது என்ன டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் என்னவா மாறும், பாஸ்ட் டென்ஸா மாறும். ஓகே, அவ்வளவுதான். அப்போ அந்த குக் டோல்டு த கஸ்டமர் தட் தே குக்ட் ஆல் ஐட்டம் வித் ரீஃபைன் கிரவுண்ட்நட் ஆயில். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் இன்டைரக்ட்ல வந்து டைரக்ட் பார்க்க போறோம். முன்ன வந்து டைரக்டும் இன்டைரக்ட் பார்த்தோம். இப்ப இன்டைரக்டும் டைரக்ட் பார்க்க போறோம். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் பார்த்தோம். இப்ப இன்டைரக்ட்ல இருந்து டைரக்ட். ஓகேவா. ராஜி proudly said that she had a pet parrot in her home. ராஜி said that. இப்ப வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், அங்க வந்து கமா கொட்டேஷன் எடுத்துட்டு கனெக்டிங் வேர்டா என்ன போட்டோம், தட் போட்டோம். இப்ப இந்த தட்டை வந்து எடுத்துடணும். இப்ப ராஜி செட் இங்க வந்து தேர்ட் பர்சனா இருக்கிறது இந்த இடத்துல என்னவா மாறிடும், ஃபர்ஸ்ட் பர்சனா மாறும். இங்க பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா இங்க பிரசன்ட் டென்ஸா மாறும். ஓகேங்களா. இப்ப ராஜி proudly said that she had a pet parrot in her home. அப்போ வந்து ராஜி சொன்னா அவள்கிட்ட வந்து என்ன இருக்குதான், ஒரு பெட் பேரட் அவளோட ஹோம்ல இருக்குன்னு. இப்ப இது வந்து இன்டைரக்ட். இப்ப டைரக்டா மாறும்போது ராஜி சொன்னா என்கிட்ட, ஐ ஹாவ் எ பெட் பேரட் என்னுடைய வீட்டுல. ஹர் அப்படின்றது அவளுடைய வீடுன்றது என்னுடைய வீடுன்னு மாறும். டைரக்டும் இன்டைரக்ட். புரியுதுங்களா. she asked the teacher when she would take them to the museum. The children asked the teacher. The children asked. இது வந்து என்னது, இன்டைரக்ட்ல கொடுத்திருக்கு. இப்ப டைரக்டா மாத்தணும். ஆஸ்க்டு வந்து டைரக்டா மாறும்போது என்னவா மாறும், செட் டுன்னு மாறும். இது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், டபிள்யூ டைப். அப்ப வந்து இந்த WH முன்ன என்ன பண்ணணும், கமா கொட்டேஷன் போட்டுட்டு when she would take them to the museum. when she இருக்கு இல்லையா, இப்ப நீங்க எப்ப எங்களை வந்து மியூசியத்துக்கு கூட்டு, நீங்க அப்படின்றது வந்து என்ன, ஸ்டூடெண்ட் வந்து டைரக்டா டீச்சர்கிட்ட கேக்குறாங்க. அப்படின்றப்போ நம்ம she வந்து என்னவா மாறும், will you வா மாறும். தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சனா மாறுது. இங்க வந்து woodோட பிரசன்ட் டென்ஸ் என்னது, will. அப்போ கொஸ்டினா இருந்ததுன்னா கொஸ்டின் வேர்டு ஆக்சிலரி வேர்பு. கொஸ்டின் வேர்டுக்கு அப்புறம் என்ன வரணும், ஆக்சிலரி வேர்பு. அப்போ when will you take them எங்களை, அவர்களைன்றது வந்து எங்களைன்னு மாறும். தம்ன்றது அஸ்ஸா மாறும். டு த மியூசியம் கொஸ்டின் மார்க் போடணும். புரியுதுங்களா. the customer asked the banker. The customer asked the banker what happened to all the 50 rupees note sent to by Reserve Bank. ஓகேங்களா. The customer asked the banker. the customer asked the banker. The customer வந்து பேங்கர்ட்ட கேக்குறாங்க. இது வந்து என்னது, இன்டைரக்ட். அதை டைரக்டா மாறும்போது என்னவா மாறும், ஆஸ்க்டுன்றது செட் ஒன் மாறும். இந்த வாட் கொஸ்டின் சென்டென்ஸ்க்கு முன்ன என்ன பண்ணணும், கமா கொட்டேஷன் போடணும். நெக்ஸ்ட் வந்து had happened. had happenedன்றது என்னது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னவா மாறணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸா மாறணும். பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறணும். இன்டைரக்ட் டு டைரக்ட்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸா மாறணும். ஓகேங்களா. ஆல் த 500 rupees note sent by the Reserve Bank. ஓகேங்களா. புரிஞ்சுதா. ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா.
Next day, he asked his friend what he had told the class teacher about him. ஓகேங்களா, இது என்ன இதுல இருக்கு சென்டென்ஸ்ல இன்டைரக்ட்ல இருக்கு, அதை டைரக்டா மாத்தணும். டைரக்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வேர்ப்பை வந்து என்ன பண்ணணும், ஆஸ்க்டுன்றது என்னவா மாறணும், செட் ஒன் மாறணும். அப்ப இது என்ன டைப் கொஸ்டின், WH கொஸ்டின். WH கொஸ்டினுக்கு என்ன கிடையாது, கனெக்டிங் வேர்டு கிடையாது, கமா கொட்டேஷன் போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் இதோட என்ன வேர்ப் ப்ரோனவுன் என்னவா இருக்கு, தேர்ட் பர்சனா இருக்கு. தேர்ட் பர்சன் என்னவா மாறணும், செகண்ட் பர்சனா மாறணும். தேர்ட் பர்சன் செகண்ட் பர்சனா மாறணும். வேர்ப் என்னதுல இருக்கு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாறணும். ஓகேங்களா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்ல. WH கொஸ்டின் வந்து சென்டென்ஸா இருக்கும்போது WH வேர்டு சப்ஜெக்ட், இதே கொஸ்டினா மாறும்போது WH கொஸ்டின் ஆக்சிலரி வேர்பா வரணும். இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தானே, இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ன போடணும், ஹேவ் போடணும். அப்போ what he had toldன்றது what have you told, he had told. அவன் என்ன சொன்னா, டீச்சர்ட்ட என்ன சொன்னா அவனை பத்தின்னு வரும். இதுல வந்து டைரக்ட்ல வரும்போது நீ டீச்சர்ட்ட என்ன பத்தி என்ன சொன்னேன்னு வரும். அப்ப நீ அப்படின்றது யூ. அப்போ what have you told, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்னவா மாறி இருக்கு, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா மாறி இருக்கு. about him அவனைன்றது வந்து நீ டீச்சர்ட்ட என்ன பத்தி என்ன சொன்ன, என்னை அப்படின்றது நீ. ஓகேங்களா, அப்போ என்னவா மாறி இருக்குது, what have you told the class teacher about me. ஓகேங்களா, the science teacher told the student that plant release oxygen while involved in photosynthesis. that science teacher told அப்படின்னு இருக்கு இல்லையா, told வந்து என்னவா மாறணும், said to the student வரும். சாரி, toldன்றது said to the student வரணும். that வந்து என்னது, ஸ்டேட்மெண்ட்டுக்கு கனெக்டிங் வேர்டு, that எடுத்துடணும். ஓகேங்களா, the plant release oxygen while involved in photosynthesis, இது என்னது, சயின்டிபிக் ட்ரூத். ஸோ நோ என்னது, எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது, ப்ரொனோனோ டென்ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டைம், மதர் told her sons that hard work would only pay. மதர் told her sons. ஓகேங்களா, அம்மா வந்து பசங்கள்ட்ட அவங்களுடைய மகன்கிட்ட சொல்றாங்க ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு வந்து பலன் கொடுக்கும்னு. இது வந்து என்ன சென்டென்ஸ், ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணிடணும், தட் எடுத்துடணும். மதர் told her sons hard work would. ஹார்ட் ஒர்க் வுட்ன்றது இருக்கு இல்லையா, வுட் வந்து பாஸ்ட் டென்ஸ். எதோட பாஸ்ட் டென்ஸ், வில்லோட பாஸ்ட் டென்ஸ். இன்டைரக்ட்ல வந்து பாஸ்ட், டைரக்ட்ல வந்து பிரசன்ட். ஓகேங்களா, அப்ப ஹார்ட் ஒர்க் வில் ஒன்லி பே. நெக்ஸ்ட் வந்து ராணி ஆஸ்க்டு ராதா இஃப் ஷி நியூ த way to the exhibition hall. Rani asked Radha if she knew the way to the exhibition hall. இது வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இஃப் வந்திருக்கு இல்லையா, அப்ப அந்த இஃப் எடுத்துட்டு நம்ம வந்து என்னவா மாத்தணும், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா மாத்தணும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா மாத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்ஸ் என்னது அப்படின்னு பார்க்கணும், வேர்ப் என்னன்னு பார்க்கணும். வேர்ப் என்னது, நியூ. இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப அது வந்து என்னவா மாறணும், பிரசண்டா மாறணும். பிரசண்டா மாறும்போது கொஸ்டினுக்கோட ஃபார்மேட் என்னது, இது ஆக்சிலரி வேர்பு, சப்ஜெக்ட், மெயின் வேர்பு. இதுல ஆக்சிலரி வேர்ப் இருக்கா, நோவோட ஆக்சிலரி வேர்ப் என்னது, டூ. ஓகேங்களா, இப்ப டூ பிளஸ் நோ தான் நோ. அப்போ கொஸ்டினா மாறும்போது ஆக்சிலரி வேர்ப் டூ, she வந்து என்னவா மாறுது, யூவா மாறுது. do you know the way to the exhibition hall. புரிஞ்சுதுங்களா? ஓகே, புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்ன பார்க்கலன்னா பாருங்க. இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு குயிக் ரிவிஷன் தான். அதனால இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கட்டும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.